Welcome to TAF IAS Academy. This is Shuganti Shivaji from Tanjavur branch. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா TAF IAS Academyல UCAN என்ற தேர்வு நடைபெற்றது. So அதுல இருக்கக்கூடிய யூனிட் 6ல ஒரு 100 questions ஓட explanation வீடியோ தான் பார்க்க போறோம். Okay. So the first question here, the objectives of திராவிடர் கழகம். Okay. So திராவிடர் கழகத்தோட குறிக்கோள் இதுல எது சரியானது தவறானது அப்படிங்கிறது கூற்றுகளை ஆராயிரும். Okay. So the first one is adhering to the principle of social equality. சமுதாய சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பது சரியானது. மக்கள் தொகைக்கேற்ப வகுப்புவாரி உரிமைகளை பெற்றுத் தருவது. ஓகே. So on depends upon the populationல அந்த reservation அப்படிங்கிற அந்த ப்ரொபஷனேட்டை வந்து செக்யூர் பண்றது and fighting for a separate திராவிட நாடு, தனி திராவிட நாட்டுக்காக போராடுவது. ஓகே. So இந்த கூற்றுகள் எல்லாமே திராவிட கழகத்துக்கு உண்டான அந்த குறிக்கோள்கள் கோரிக்கைகள்ல சரியானது. ஓகே. All these statements are right. இந்த திராவிட கழகம் அப்படிங்கிறது 1944ல சேலம் மாநாடு, ஓகே, சேலம் மாநாட்டுல நீதி கட்சி அப்படிங்கிற இந்த பெயர் மாற்றம் தான் என்னன்னா திராவிடர் கழகம் என்ற பெயராக மாற்றப்பட்டது. ஓகே. சோ இதுல சாதி மறுப்பு அப்படிங்கிறதும் சாதி மறுப்பு திருமணம் என்பதும் சமூகத்துவ அப்படிங்கிற அந்த கொள்கையும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட கல்வி இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி திராவிட கழகம் அப்படிங்கிறது பல்வேறு கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுல சமுதாய சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பது, வகுப்புவாரி உரிமைகளை பெற்று தருவது, அதே மாதிரி தனி திராவிட நாட்டுக்காக போராடுவது அப்படிங்கிற இந்த பகுத்தறிவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கழகம் அப்படிங்கிறதுல முன்னிலைப்படுத்திருப்பாங்க. Okay. Here all the statements are right. Option D is the right answer here. Okay. So next one, consider the following statements here. So விஸ்வநாத நாயக்கர் தமது தளவாய் அரியநாத முதலியார் உதவியுடன் தமிழகத்துல 72 பாளையங்களை உருவாக்கினார். ஓகே. சோ நம்ம பிரதாபருத்தர் ஆட்சி காலத்துல காக்கத்திய அரசரான பிரதாபருத்தர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாளையக்கார முறை அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 1529ல மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சரான அரியநாதர் உதவியோடு தான் இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிறது தமிழகத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே. சோ பாளையங்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட நிர்வாக மையங்களாக திகழ்ந்தன. ஓகே. சோ வெல் டிஃபெண்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸா ஒரு ஸ்மால் மிலிட்டரி கேம்ப், ஓகே, சோ ஒரு சிறிய ராணுவ முகமாக பாளையங்கள் அப்படிங்கிறது அந்த யார் வந்து இந்த ராணுவத்துல சிறந்து விளங்குகிறார்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலமாக அந்த பாளையங்கள், அதை நிர்வகிக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் என்று அழைக்கின்றோம். ஓகே. சோ மேற்கு பாளையங்கள் தெலுங்கு பேசும் பாளையக்காரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தன சொல்லியிருக்கோம். ஓகே. சோ இது தவறு. இந்த 72 பாளையங்கள் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்கன்னா கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகே. சோ கிழக்கு பாளையம் பார்க்கும் பொழுது எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, நாகாலபுரம், சாத்தூர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையம்ல தெலுங்கு பேசக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையங்களாக பிரிக்கப்படுகின்றது. ஓகே. இங்க மேற்கு பாளையம் பார்க்கும்போது நெற்கட்டன் சேவல், ஓகே, அதே மாதிரி சிங்கம்பட்டி, சேத்தூர், நடுவக்குறிச்சி, ஊத்துமலை, தலைவன் கோட்டை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு பாளையத்துல வரும். ஓகே. சோ சிவகிரி, அலகாபுரி என்ற இடங்களும் பாத்தீங்கன்னா சிவபுரி, அலகாபுரி இந்த இடங்கள் எல்லாம் மேற்கு பாளையங்கள் அப்படிங்கிறது தமிழ் பேசக்கூடிய பாளையங்களாக இந்த மேற்கு பாளையம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. இந்த கிழக்கு பாளையத்துல பிரசித்தி பெற்று விளங்கியவர் தான் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர். மேற்கு பாளையம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பூலித்தேவர் அவர்கள் இருந்தார். ஓகேவா. சோ இங்க சிவபுரி அண்ட் அலகாபுரி இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட மேற்கு பாளையத்துல தமிழ் பேசக்கூடிய பாளையக்காரர்கள், தெலுங்கு பேசக்கூடிய பாளையக்காரர்கள் என்னன்னா கிழக்கு பாளையத்துல சேர்ந்தது. ஓகே. சோ மேற்கு பாளையங்கள் தெலுங்கு பேசும் பாளையக்காரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தன அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is incorrect regarding தீரன் சின்னமலை? தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் கொங்கு நாட்டு பாளையக்காரராக இருந்திருக்கார். ஓகே. சோ இந்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை, இவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி என்று அழைக்கின்றோம். பழைய மன்றாடிய குடும்பத்தை சேர்ந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். ஆங்கிலேய எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர். ஓகே. சோ ஹி பிலாங்ஸ் டு த கொங்கு நாட்டு பாளையம். ஓகே. இவர் பிரெஞ்சு ராணுவத்தின் நவீன போர் முறையை பயிற்சி பெற்றிருந்தார். ஓகே. சோ நவீன போர் முறை மட்டுமல்லாமல் இந்த மராத்தியர் ஆட்சி காலத்துல இருந்த கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்கக்கூடிய அந்த கொரில்லா போர் முறையும் கற்றறிந்தார். ஓகே. சோ இவர் ஓடாநிலையில் படைகள சாலையை கட்டினார். ஓடாநிலை என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையை கட்டி அங்க படைகள சாலையும் கட்டியவர் யாருன்னா தீரன் சின்னமலை அவர்கள். ஓகே. சோ இவர் தமது சமையல்காரன் சிவசுப்பிரமணியனால் துரோகம் இழைக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டான் இருக்கு. சோ இங்க நம்மளோட தீரன் சின்னமலை என்பவர் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுபவர் ஓகே, சங்ககிரி கோட்டையில 1805ல ஜூலை மாசம் 31ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். இவருடைய சமையல்காரான நல்லப்பன் அவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு இவர் தூக்கிலிடப்பட்டிருப்பார். சிவசுப்பிரமணியர் அல்ல, சிவசுப்பிரமணியர் அப்படிங்கிறவரு நம்ம கட்டபொம்மன் இருக்காருல்ல, கட்டபொம்மன் அவர்களோட அமைச்சராக இருக்கவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியனார். ஓகே. சோ இங்க
சமையல்காரன் நல்லப்பன் அவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டதுதான் தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் தூக்கிலிடப்படுகின்றார். ஓகே, so option D is the incorrect one here. So next, who said the Congress is a great ancient organization of India? It was not formed to protect the interest of a particular class or section of people. காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகவும் இது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரையோ அல்லது ஒரு சாரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டதல்ல. ஒரு மதசார்பற்ற அமைப்பாக தான் காங்கிரஸ் அப்படிங்கிற உருவானுச்சு. 1885 டிசம்பர் மாசம் 28 இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவானுச்சு. ஓகே, இது ஒரு மதசார்பற்ற ஆர்கனைசேஷனா, ஒரு செக்குலர் ஆர்கனைசேஷனா அமைப்பாக தான் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரையோ அல்லது ஒரு சாரோட நலன்களை மட்டுமே சாரக்கூடிய விஷயங்களாக அமையலன்னு சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தி அவர்கள். ஓகே, ஆப்ஷன் B is the right one here. Okay, so in the 1885 December 28 ஏவோ ஹியூம் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கறது உருவாக்கியிருப்பாரு. இவர் இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை என்று அழைக்கின்றோம். ஓகே, அதுவே இந்திய தேசிய காங்கிரசின் ஞான தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாஃப்ரின் பிரபு அவர்கள். ஓகே, so here the right option is option B. So next, in Tamil Nadu, the Khilafat Day was observed on April 17, 1920. Okay, so நம்ம கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது, கிலாஃபத் என்றால் உருது மொழியில எதிர்ப்பு என்ற அர்த்தம். கிலாஃபத் அப்படிங்கிறது நம்ம இஸ்லாமிய புனித தலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கலிபா பதவி திரும்பி கிடைக்கணும். அதே மாதிரி துருக்கி மற்றும் இந்த துருக்கியோட பகுதிகள் எல்லாமே பிரான்ஸ் பிரிட்டன் கண்ட்ரோல போயிடும். இதெல்லாம் திரும்பி தர கோரிதான் என்ன பண்றாங்க, இந்த கிலாஃபத் அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுக்கத் அலி உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, சோ இந்த அலி சஹரால் உருவாக்கப்பட்ட இந்த கிலாஃபத் இயக்கத்துல தமிழகத்துல கிலாஃபத் நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 17, 1920 அனுசரிக்கப்பட்டது. இந்த தமிழகத்துல கிலாஃபத் இயக்கத்தின் எழுச்சி நடவடிக்கை அப்படிங்கிறது முக்கிய மையமாக எது திகழ்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வாணியம்பாடி. Okay, so option B is the right answer here. So next, yes, இங்க particular statement கொடுத்து அந்த personality யாருங்கிறது கண்டுபிடிக்க சொல்றாங்க. Here 1925 இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில் நடத்தினார். Okay, தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அறிஞர் அண்ணா இவரை அழைத்திருக்காரு சொல்றாங்க. She is nothing but மூவலூர் ரமாமிர்தம் அவர்கள். ஓகே, மூவலூர் ரமாமிர்தம் அவர்கள் திருவாரூர்ல இருக்கக்கூடிய இந்த கீரனூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவங்க தான் மூவலூர் ரமாமிர்தம் அவர்கள். ஓகே, சோ இவரோட பேர்ல தான் பாத்தீங்கன்னா முன்பு அந்த திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது மூவலூர் ரமாமிர்தம் அவர்கள் பேர்ல உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, சோ நம்ம பொட்டுருப்போர் சங்கம் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தாசிகளின் மோச வேலை என்ற நாவலை எழுதினது யாருன்னா மூவலூர் ரமாமிர்தம் அவர்கள். ஓகே, சோ நம்ம முத்துலட்சுமி அம்மையாரோட இணைந்து இந்த தேவதாசி முறை ஒழிப்பதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா மூவலூர் ரமாமிர்தம் அவர்கள். ஓகே, சோ ஆப்ஷன் B is the right answer here. The next, which of the following does not belong to Eastern Palayam? கிழக்கு பாளையத்துல பொருந்தாது எதுன்னு கேக்குறாங்க. கிழக்கு பாளையம் பார்க்கும் பொழுது எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி, ஓகே, சாத்தூர், நாகாலபுரம் இதெல்லாமே கிழக்கு பாளையத்துல இருக்கக்கூடியது. ஓகே, சோ இங்க நெற்கட்டம் சேவல் அப்படிங்கிறது என்னன்னா மேற்கு பாளையத்தை சேர்ந்தது. சோ மேற்கு பாளையத்தை சேர்ந்த இந்த நெற்கட்டம் சேவல், அதே மாதிரி சிவகிரி, அலகாபுரி, சேத்தூர், தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, ஊத்துமலை, சிங்கம்பட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு பாளையத்தை சேர்ந்தது. ஓகே, so option D is the right answer here. So next one, தவறான இணையை காண்க. தீர்த்தகிரியின் கூட்டணி. தீர்த்தகிரி தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த தீர்த்தகிரி கூட்டணி படைகள் அப்படிங்கிறத வைப்பாங்க. சோ கோபால நாயக்கர் விருப்பாட்சியை சேர்ந்த திண்டுக்கல் கோபால நாயக்கர் கூட்டணி வச்சிருப்பாரு. அப்பாச்சி கவுண்டர் அப்படிங்கிறது பரமத்தி வேலூர். ஓகே, சோ பரமத்தி வேலூர் பகுதியை சேர்ந்தவங்க நாமக்கல். அதே மாதிரி ஜோனி ஜான் கான். ஓகே, சோ இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர், சேலம்ல இருக்கக்கூடிய ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவர். கோயம்புத்தூர் சொல்லியிருக்காங்க, இது தவறு. அதே மாதிரி குமரான் வெள்ளை அப்படிங்கிறவர் பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க. ஓகே, சோ இதுல ஆப்ஷன் C தான் தவறாக இருக்கு. ஆப்ஷன் C is the right answer. So next, 1886 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல 2வது மாநாட்டுல சென்னையிலிருந்து எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க? ஓகே, சோ 1886 அப்படிங்கிற டிசம்பர் மாநாடு அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில நடந்திருக்கும். கல்கத்தால தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, சோ இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகின்றது கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா இஸ் கால்ட் அஸ் தாதாபாய் நவ்ரோஜி. சோ இவர் 1886 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல அவர் தான் தலைமை வகித்திருப்பார். ஓகே, சோ இதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி 3 முறை தலைமை தாங்கியிருப்பாங்க. 1893 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, அடுத்தது 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல தாதாபாய் நவ்ரோஜி தலைமை வகித்திருப்பார்.
ஓகே. சோ இந்த இரண்டாவது மாநாடு கல்கத்தால நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுல சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகள் எத்தனை பேர் கலந்துருப்பாங்கன்னா 47 மெம்பர்ஸ். ஓகே. சோ இருக்கக்கூடிய 434 பேர்ல 47 பேர் யாருன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. இதே மாதிரி மூன்றாவது மாநாடு சென்னையில நடந்திருக்கும். சாரி, இங்க வந்து 1000 லைட்ஸ் 1000 விளக்கு என்ற பகுதியில நடந்திருக்கும் 1887ல. ஓகே. சோ இருக்கக்கூடிய 607 பேர்ல 362 பேர் அப்படிங்கிறவங்க சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. இதே முதல் மாநாடு 1885 பார்க்கும் பொழுது இங்க 72 பிரதிநிதிகள் கலந்துருப்பாங்க. 72 பிரதிநிதிகள்ல 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. Here the right answer செகண்ட் மாநாடு தான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 47 மெம்பர்ஸ். So next, arrange the following events in chronological order. நீல் சிலை அகற்றும் போராட்டம். ஓகே. சோ இந்த நீல் சிலை அப்படிங்கிறவர் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்பூர் இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை வழக்குல நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா வன்முறையால ஒடுக்கியவர் யாருன்னா நீல் அப்படிங்கிறவர் தான். ஓகே. சோ இந்த நீல் அப்படிங்கிறவரோட சிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்ல வச்சிருப்பாங்க. இந்த சிலையை அகற்ற கோரிதான் சோமயாஜுலு தலைமையில 1927ல நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது. ஓகேவா. சோ இந்த நீல் சிலையானது ராஜாஜி அவர்கள் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது 1937ல இந்த நீல் சிலை அகற்ற பெற்று மியூசியம் சென்னை மியூசியம்ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் சுதேசி இயக்கம் 1906ல ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. சுயராஜ்ய கட்சிங்கிறது 1923 ஜனவரி 1 சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது. மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் ரெண்டு குரூப். தட் மீன்ஸ் ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. இதுல மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிறது தான் இந்த சுயராஜ்ய கட்சியாக 1923ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம்ங்கிறது 1920. ஓகே. சோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு உண்டான தீர்மானம் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல முன்மொழியப்பட்டு இங்க 1920 நாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஒத்துழையாமை இயக்கம். According to this, option A is the right answer. 2431. Okay. So next one, who conferred the title Periyar on E.V. Ramasamy and the title Ezhisai Mannaral தியாகராஜ பாகவதர். ஓகே. சோ தியாகராஜ பாகவதற்கு எழுசி மன்னர் என்ற பட்டமும் பெரியார் அவர்களுக்கு ஓகே ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படுகின்ற இவருக்கு பெரியார் என்ற பட்டம் அப்படிங்கிறது 1938ல சென்னையில நடந்த மாநாட்டுல நீலாம்பிகை அம்மையார் தலைமையில நடைபெற்றிருக்கும். அதுல தர்மாம்பாள் அவர்கள் தான் இவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியிருப்பார். அதே மாதிரி தியாகராஜ பாகவதருக்கு எழுசை மன்னர் என்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னா தர்மாம்பாள் அவர்கள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வீர தமிழன்னை என்று அழைக்கப்படுபவர் தர்மாம்பாள் அவர்கள். ஆப்ஷன் டி ஹியர். சோ அசலாம்பிகை அம்மையார திருவிக்கா அவர்கள் என்ன அழைச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இக்கால ஔவையார் என்று அழைத்திருப்பாங்க. ஓகே. சோ அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிறவங்க காந்தியடிகளோட தத்தெடுக்கப்பட்ட மகள், அடாப்டட் டாட்டர்னு சொல்லுவோம். ஓகே. சோ மூல ரமாமிர்த பத்தி தான் ப்ரீவியஸ் क्वेश्चनல பார்த்தோம். Here the right answer is option D here. So next, he is known as father of தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீமிசம். தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இவரது பாசறையில பயிற்சி பெற்றவர் தான் ராஜாஜி தான் இவங்களோட இந்த மென்டார்ஷிப் மென்டார்ஷிப்ல ட்ரைனிங் பெற்றவர் தான் ராஜாஜின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ the person is விஜயராகவாச்சாரியார். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தீவிரவாதம் இல்லாம தீவிர தேசியவாதத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லுவோம். ஓகே. சோ ஜெனரலா பால் லால் பால் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே. சோ பால் மீன்ஸ் பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பால்னா பிபின் சந்திர பால் சொல்லுவோம். ஓகே. தீவிர தேசியவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் பால கங்காதர் திலகர். ஃபாதர் ஆஃப் தட் மீன்ஸ் லீடர்னு சொல்லுவோம். ஃபாதர்னு சொல்லாம லீடர்னு சொல்லுவோம். லீடர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் தீவிர தேசியவாதத்தின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர் திலகர். ஓகே. சோ அதே மாதிரி மிதவாதத்தின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இதே மாதிரி தமிழ்நாட்டுல தீவிர தேசியவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா விஜயராகவாச்சாரியார். ஓகே. சோ இவரை தென்னாட்டின் சிங்கம். ஓகே. சோ இவரை தென்னிந்தியாவின் சிங்கம் என்று அழைக்கின்றோம். அதே மாதிரி சேலத்தின் சிங்கம் என்றும் அழைக்கின்றோம். ஓகே. சோ இந்த விஜயராகவாச்சாரியார் பாத்தீங்கன்னா 1920ல நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுல தலைமை வகித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் அவர்கள். ஓகே. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். So next, which of the following statement is incorrect regarding பூலித்தேவர்? ஓகே. சோ பூலித்தேவர் பார்க்கும்போது இவர் ஆவுடையார்புரம் என்ற கிராமத்துல பிறந்தவர் தான் பூலித்தேவர் அவர்கள். பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை பாளையத்தின் பாளையக்காரர் சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன். பூலித்தேவர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் பகுதியை சேர்ந்தவர். நெற்கட்டும் சேவல். ஓகே. சோ இது தவறு. நெக்ஸ்ட்,
மேற்கு பாளையக்காரர்ல கூட்டமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலித்தேவர் அவர்கள். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையத்துல இவருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஓகே, சிவகிரி பாளையம் மட்டும் இவரோட சேர மறுத்திருப்பாங்க. சந்தா சாஹிப், முகமயான, மியான, முடிமே, நபிகன் கட்டக் எல்லாருமே இவரோட இணைந்திருப்பாங்க. இந்த மேற்கு பாளையக்காரர்கள் எல்லாமே கூட்டமைப்பை உருவாக்கியவர் நம்ம புலித்தேவர். ஓகே, 1761ல நெல்கட்டும் சேவல் கோட்டையை கைப்பற்றினார் இருக்கு. ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா 1764ல நம்மளோட கான் சாஹிப் என்கிற யூசுப் கான் வந்து அவரை தூக்கிலிட்ட பிறகு அதே வருடம் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நெல்கட்டும் சேவல் பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பாரு அப்படிங்கிறது. ஓகே, சோ நெல்கட்டும் சேவல், படையூர், வாசுதேவன் நல்லூர் இந்த கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றியிருப்பாரு ஸ்கூல் புக் டேட்டா. ஓகே, ஒரு ஸ்டாண்டர்டான அவுட் சோர்ஸ்ல 1761 இருக்கு. சோ இந்த கான்ட்ரவர்சியில எதர் ஆப்ஷன் வந்து 1761 இருந்தாலும் 1764 இருந்தாலும் இட் இஸ் ரைட். ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். பாஞ்சாலங்குறிச்சி பகுதிங்கிறது யாருன்னா வீரபாண்டி கட்டபொம்மன். இங்க நெல்கட்டும் சேவல் பகுதியை சேர்ந்தவர் புலித்தேவர். So option B is the incorrect one here. So next 1772ல ஆங்கிலேய தளபதியால் காளையார்கோவில் போரின் போது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். எந்த ஆங்கிலேய தளபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1772ல சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர். ஓகே, சோ இவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஓகேவா, சோ இந்த வேலுநாச்சியாரோட கணவரான முத்துவடுகநாதரை பாஞ்சோர் தலைமையில 1772ல காளையார் கோயில் அப்படிங்கிற பகுதி கைப்பற்றப்பட்டது. இந்த நடந்த மோதல்ல தான் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுகின்றார். இதுக்கப்புறம் தான் வேலுநாச்சியார் தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு திண்டுக்கல் விருப்பாச்சி கோபால நாயக்கரிடம் 8 வருட காலம் அடைக்கலம் இருந்து மீண்டும் இந்த பகுதியை கைப்பற்ற வருடம் 1780ல. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பேனர்மேன் அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து தகர்த்தெறியறதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பேனர்மேன். ஓகே, யார் இங்க காளையார் கோயில் பார்க்கும்போது இட் இஸ் பான் ஜோர், ஜோரா களம் வந்து என்ன பண்றாங்க தகர்த்தெறியறாங்க நினைப்பு வச்சுக்கோங்க. பேனர்மேன்னா யாருக்கு வரணும்னா கட்டபொம்மன். கட்டபொம்மன் அப்படிங்கிறது கட் அவுட் வைக்கிறோம், கட்டபொம்மன் பேனர் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. So next consider the following statements here. 1927 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் கோல்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. இது தவறு. அதாவது 1927ல ஐஎன்சி மாநாடுங்கிறது எங்க நடைபெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில நடைபெற்றிருக்கும். ஓகே, சோ சென்னையில நடைபெற்ற மாநாடுங்கிறதுல எம்ஏ அன்சாரி தலைமையில வந்து நடைபெற்றிருக்கும். ஓகே, இங்கதான் முழுமையான சுதந்திரம் தான் அவங்களோட இலக்காக இங்க அறிவித்தது. எந்த மாநாடுனா நம்மளோட 1927 சென்னை மாநாடு. ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இங்க லாகூர் கொடுத்ததுனால 1929 காங்கிரஸ் மாநாடு தான் எங்க நடந்திருக்குன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல நடந்திருக்கும். ஓகே, சோ லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தலைமை தாங்கியவர் ஜவஹர்லால் நேரு. இங்கதான் பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது இலக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்த மாநாடுனா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஓகே, சோ இதுக்காக தான் 1930ல ஜனவரி 26ல மூவர்ண கொடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராவி நதிக்கரை ஓரமாக வந்து ஏத்துறாரு. முழுமையான சுயராஜ்யம் கிடைத்து விட்டதுக்கு ஒரு அறிகுறியாக ட்ரைகலர் பிளாக் வந்து ராவி ரிவர் பேங்க்ஸ்க்கு ஓரமா வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்றாங்க ஏத்துறாங்க. ஓகே, சோ ஹியர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தவறு தான். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். போத் ஆர் ஃபால்ஸ் ஹியர். So next consider the following statements regarding அஞ்சலை அம்மாள். சோ அஞ்சலை அம்மாள் பார்க்கும்பொழுது 1927ல நீல் சிலை அகற்றும் போராட்டத்துல தனது 9 வயது மகள் அப்படிங்கிற அம்மா கண்ணு அப்படிங்கிறவங்களோட ஈடுபட்டிருப்பாங்க. ஓகே, சோ இவர் கைதான நிலையில இந்த பெண்மணியோட வந்து பாத்தீங்கன்னா மகளோட வந்து நம்மளோட அஞ்சலை அம்மாள் அவர்கள் கைதாகி இருப்பாங்க. ஓகே, சோ இந்த அம்மா கண்ணு அப்படிங்கிற பேரை தான் என்னன்னா தன்னுடைய மகளோட அம்மா கண்ணுங்கிற பேரை தான் காந்தியடிகள் லீலாவதி என்று மாத்திருப்பார். ஓகே, சோ இந்த கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் காந்திஜி இவரை எப்படி அழைச்சிருப்பாங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்திருப்பார். ஓகே, சோ எதனால தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்திருப்பார்னா ஒரு முறை காந்தி அவர்களை சந்திக்கும் போது மாறுவேடம் அணிந்து ஜான்சி ராணி போல் குதிரையில் மாறுவேடம் அணிந்து வந்து காந்தியை சந்தித்ததுனால தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று நம்ம கடலூர் அஞ்சலை அம்மாளை அழைக்கின்றோம். ஓகே, சோ அதே மாதிரி உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல நம்மளோட கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் கலந்திருப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி காந்தியோட வழியை பின்பற்றி நம்மளோட கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல கலந்திருக்கும் போது இவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா உமன் காங்கிரஸ் மீட். ஓகே, சோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள். ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் ஒன், எஸ் நவாபின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பாத்தீங்கன்னா திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையக்காரர்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யாரோட தலைமையில படையை அனுப்பியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஹெரான் தலைமையில அனுப்பியிருப்பாங்க. ஓகே, சோ கேப்டன் ஹெரான் தலைமையில மாஃபஸ் கான்
ஓகே, ஆற்காடு நவாபர் சகோதரர் நம்ம மாஃபூஸ் கானை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பியிருப்பாங்க. இதுலதான் புலிதேவரை ஒடுக்க சொல்லி இவரோட பணி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல மாஃபூஸ் கான் என்ன பண்ணியிருப்பாரு, மதுரை வரை சென்று திருநெல்வேலிக்கு செல்லாமல் அவர் பாதியிலே திரும்பி வந்திருப்பார். ஓகே, ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. So next one, yes, மருது பாண்டியனின் ஆங்கிலேயர் ஆதிக்க எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்த கம்பெனி வலிமை மிக்க படையை அனுப்பி சிறுவயலை தாக்கி காளையார் கோயிலை கைப்பற்றினார். ஓகே, ஆங்கிலேயர் பிடியிலிருந்து மருது பாண்டியர்கள் எங்கு தப்பிச்சு போனாங்க? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இங்க நம்மளோட ஊமைத்துறை மற்றும் சிலத்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட கட்டபொம்மனோட சகோதரர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கமுதியில தங்கியிருப்பாங்க. ஓகே, அங்க இருந்து என்ன பண்றாங்க, நம்மளோட மருது சகோதரர்கள்ல சின்ன மருது தலைநகரமான சிறுவயலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் காளையார் கோயிலை வந்து கைப்பற்றின உடனே ஆங்கிலேயரோட பிடியில இருந்து மருது பாண்டியர்கள் எல்லாமே தப்பிச்சு போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கனபுரி காடுகள்ல தப்பிச்சு போயிருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். So next, who said the following about the Chennai delegates? Okay, so இங்க தமக்கு எத்தனை அடிப்பட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்றும் அசையாது நின்று இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீர்க்கத்தன்மையை எண்ணும் போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியதுன்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சோ பாரதியார் மீது நம்ம திலகர் மீது உள்ள பற்றின் காரணமாக ஓகே அவருடைய புக்கான டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புக்கை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார் நம்மளோட பாரதியார் அவர்கள். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next, during which event did Namakkal Kavinga sing a war is coming without sword? Okay, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்ற பாடல் அப்படிங்கிறது வேதாரணி உப்பு சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். தமிழகத்துல இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல தலைமை தாங்கியவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, சோ 1930 ஏப்ரல் மாசம் 13 ஆரம்பிச்சு ஏப்ரல் மாசம் 28 திருச்சி டு வேதாரண்யம் அப்படிங்கிற இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போதுதான் நாமக்கல் கவிஞர் பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்ற பாடல் பாடப்பட்டிருக்கும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சோ இந்த மாதிரி தண்டியாத்திரை அப்படிங்கிறது நம்மளோட காந்தி அவர்கள் அப்படிங்கிறவங்க அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்தில் ஆரம்பிச்சு குஜராத்ல இருக்கக்கூடிய தண்டி வரை போயிருப்பார். ஓகே, சோ இதே மாதிரி கேரளால கேலப்பன், ஓகே, சென்னையில பாத்தீங்கன்னா டி பிரகாசம் அவர்கள், ஓகே, பம்பாயில KF நாரிமன் தலைமையில இந்த மாதிரி நிறைய உப்பு சத்தியாகிரக போராட்டங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றது. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஹியர். So next, who was the first woman to pay a fine for violating the salt satyagraha? உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். ஓகே, ஆப்ஷன் B is the right answer. Okay, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் துணை சபாநாயகரா துணை சபாநாயகர் இருந்த யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். ஓகே, சோ இவங்க வந்து டி பிரகாசம் முதலமைச்சராக இருந்த பொழுது பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தது. ஓகே, பொது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். ஓகே, சோ ஆப்ஷன் B is the right answer. பத்மாஷினி அம்மாள். ஓகே, சோ பத்மாஷினி அம்மாள் பார்க்கும்போது இவங்க வந்து திலகர் ஆசிரமம் அப்படிங்கிறத மதுரையில நிறுவனது யாருன்னா பத்மாஷினி அம்மாள் அவர்கள். ஓகே, சோ இவங்கதான் 1924 நம்ம காந்தி அவர்கள் தலைமையேற்ற ஒரே மாநாடு பெல்கா மாநாடு சொல்லுவாங்க. ஓகே, அதுல வந்து பத்மாஷினி அம்மாள் கலந்துருப்பாங்க. ஓகே, சோ அசலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிற பார்க்கும்போது திருவிக்கா அவர்கள் இவரை இக்கால ஔவையார் என்று அழைத்தனர். ஓகே, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சுடி வெண்பா, திலகர் புராணம், ஓகே, சோ இதெல்லாம் எழுதுனது யாருன்னா அசலாம்பிகை அம்மையார் அவர்கள். கோதை நாயகி அம்மாள் பார்க்கும்பொழுது இவங்க எழுத்தறிவே இல்லாமல் இருந்தாலும் அவங்க வந்து 130க்கு மேல வந்து புத்தகங்களை எழுதியிருப்பாங்க. ஓகே, சோ கோதை நாயகி அம்மாள் அவர்கள். இங்க ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், which British research wrote about the மருது பாண்டியர்ஸ் in 1813? 1813 ஆங்கில ஆராய்ச்சியில மருது பாண்டியர் பற்றி எழுதிய நூல்ல மருது பாண்டியர்களின் போர் பிரகடனம் பாத்தீங்கன்னா 85 ஆண்டுல ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால்கோஸ் பேருரைக்கு இணையானது என்று குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே கார்லே அவர்கள். ஓகே, ஆப்ஷன் சி, டைரக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், கூற்று மற்றும் காரணம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டை மன்னரான விஜயரகுநாத தொண்டைமான், ஓகே, சோ இவங்களால் காட்டி கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஓகே, இவர் ஆங்கிலேயரின் நண்பராக இருந்தால் இது தவறு. ஓகே, சோ என்னன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், எட்டயபுரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரின் விசுவாசமாக இருந்தது. ஓகேவா, சோ இவங்கள நம்மள கட்டபொம்மன் கலந்து தப்பிச்சு போய் களப்பூர் காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒழிஞ்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அங்க வந்து புதுக்கோட்டை மன்னரான விஜயரகுநாத தொண்டைமான் அவரை காட்டி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை அக்டோபர் 16,
1899 கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல வந்து தூக்கிலிடுகின்றனர். ஓகே, சோ இங்க நண்பர் சொல்லியிருக்காங்க விசுவாசியாக தான் ஆங்கிலேயன் விசுவாசியாக இருந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னர். கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. So next, who translated the book The First Indian War of Independence 1857? மராத்தியில இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வேரியஸ் பார்ட்ஸ் பல பகுதிகளுக்கு வந்து அனுப்பியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாவேசு ஐயர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த 1857 முதலாவது இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற இந்த புக்கை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா வி.டி. சவார்கர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகே, சோ இத மராத்தில இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வாவேசு ஐயர். ஓகே, சோ வடவேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சோ இவர் தான் நம்மளோட வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவரு இந்த திருநெல்வேலியில மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் ராபர்ட் படுகொலை நடத்தும் பொழுது துப்பாக்கி பயிற்சியை கொடுத்தவர் யாருன்னா வாஞ்சிநாதருக்கு வாவேசு ஐயர் அவர்கள். ஓகே, சோ வாவேசு ஐயர் அப்படிங்கிறவர் தான் நம்ம குருகுலம் சேரன்மாவே தேவி குருகுலம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதை வந்து நிர்வகிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா வாவேசு ஐயர் அவர்கள். ஓகே, சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில திருச்சியில இருந்து உப்பு சத்தியாகிரகம் ஏப்ரல் 13 தொடங்கப்பட்டு சென்னையில யார் தலைமையில உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றதுன்னா சென்னையில டி பிரகாசம் அவர்களோட தலைமையில உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. ஓகே, சோ கான் அப்துல் காஃபார் கான் பாத்தீங்கன்னா எல்லை காந்தி என்று அழைக்கப்படுகின்றார். ஓகே, சோ வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் கான் அப்துல் காஃபார் கான் அப்படிங்கிற தலைமை தங்கியிருப்பாரு. சென்னையில டி பிரகாசம், அதே மாதிரி கேரளால வந்து பாத்தீங்கன்னா கேலப்பன் அவர்கள். ஓகே, சோ இதே மாதிரி பம்பாயில KF நாரிமான், அதே மாதிரி ஆந்திரால கொண்டா வெங்கடையப்பா. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரக போடுறதுக்கு தலைமை தாங்கிப்பாங்க. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. In which newspaper did Mahatma Gandhi write, "The death of Valliyamai was greater sorrow to me than the death of my own sister"? ஓகே, எந்த பத்திரிகையில தில்லையாடி வள்ளியம்மையோட மரணத்தை தன்னுடைய சகோதரியின் மரணத்தை விட ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பத்திரிகையில் சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன். ஓகே, தென்னாப்பிரிக்கால இருந்து வெளியிட்ட பத்திரிகை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையில. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, so next, the reason for the failure of South Indian rebellion. தென்னிந்திய கிளர்ச்சியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கிளர்ச்சிங்கிறது பல இடங்கள்ல ஒரே நேரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணல இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. ஓகே, சோ இது ஒரு ரீசன். அண்ட் பல சமயங்கள் பாத்தீங்கன்னா இந்த கொரில்லா போர்முறைங்கிறது என்னது, மறைந்திருந்து தாக்கக்கூடிய இந்த கொரில்லா போர்முறையை பின்பற்றாம நேரடியாக தாக்குதல் நடத்துறது. ஓகே, சோ இதுவும் சரி. பொதுமக்களின் ஆதரவு முழுவதுமாக கிடைக்கவில்லை. எஸ், ஆப்வியஸ்லி அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த சக்சஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகே, ஹியர் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன் ஹியர். Who among the following was not a member of the committee that formed to investigate the ராமநாதபுரம் incident? Okay, so இங்க ராமநாதபுரத்துல அந்த கலெக்டர் ஆபீஸ்ல நடைபெற்ற அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக்சன் துறை அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கையில ஈடுபட்டிருப்பார். ஓகே, சோ இதனால ஜாக்சன் துறையை பணி நீக்கம் செஞ்சு அதுக்கு பதிலாக SR லூசிங்டன் அப்படிங்கிறவரை வந்து கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சிவசுப்பிரமணியனை கைது செஞ்சிருப்பாங்க. ஓகே, சோ அவரை வந்து விடுதலை செய்ய வந்து என்ன பண்றாங்கன்னா எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் உத்தரவிடுறாரு. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சரண்டர் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கமிட்டியில உள்ள மெம்பர்ஸ் யாருன்னா வில்லியம் பிரவுன், ஜான் காசா மேஜர் அவர்கள். ஓகே, சோ இதுல பொருந்தாது பாத்தீங்கன்னா ஜான் கிரடாக். ஓகே, சோ ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் வேலூர் கழகத்தோட தொடர்புடையவர். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ இஸ் த இன்கரெக்ட் ஒன் ஹியர். Next, which of the following statement is incorrect regarding நீலகண்ட பிரம்மச்சாரி? ஓகே, சோ நீலகண்ட பிரம்மச்சாரின்னு பார்க்கும்போது பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. 1910 ஏப்ரல் 10 பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது புரட்சியாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியோட பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, சோ புதுவையில இருக்கும்போது சூரியோதயம் என்ற பத்திரிகை பாத்தீங்கன்னா நடத்தினா நம்மளோட நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகே, சோ ராபர்ட் படுகொலை நிகழ்வு அப்படிங்கிறது 1911 ஜூன் மாசம் 17 திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மணியாச்சி ரயில்வே நிலையத்துல வந்து வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டிருப்பார். ஓகே, இந்த ராபர்ட் படுகொலை நிகழ்வுக்காக 7 ஆண்டு காலம் சிறை தண்டனையாக நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு தான் வழங்கியிருப்போம். வாஞ்சிநாதன் அங்கேயே வந்து என்ன பண்ணிருப்பா, சூசைட் பண்ணியிருப்பாரு. இங்க முதல் குற்றவாளியாக கருதப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். ஓகே, சோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கூட கேட்டிருக்காங்க, இந்த வாஞ்சிநாதன் கொலை வழக்குல முதல் குற்றவாளியாக கருதப்படுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல நீலகண்ட பிரம்மச்சாரியும் இருக்கு, வாஞ்சிநாதனும் இருக்கு, வாவேசு. ஓகே, சோ வி சுப்பிரமணியன் சொல்றோம்ல அவங்களும் இருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகே, சோ இவர் பரத்வாஜா ஆசிரமம் என்ற பெயர்ல ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் இருக்கு. ஓகே, சோ இது தவறு.
வாவேசு தான் என்ன பண்ணிருப்பாருன்னா பரத்வாஜா ஆசிரமம் அப்படிங்கிற நிறுவியிருப்பார் தமிழகத்துல. ஓகே, சோ இது ஆப்ஷன் டி இஸ் த இன்கரெக்ட் ஒன் ஹியர். சோ நெக்ஸ்ட், அக்டோபர் 13, 1940 வார்தாவில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துல காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஓகே, சோ இந்த தனிநபர் சத்தியாகிரகம், சோ காந்தியடிகள் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மனித சக்தியாகவோ, ஓகே, சோ மேன் பவராவோ கேஷாவோ எதுவுமே நீங்க வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க. எந்த இடத்துல இருந்து நீங்க சத்தியாகிரக போராட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிறது டேட், பிளேஸ், டைம் எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லிட்டு தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் நடத்த சொல்லுவாங்க. முதல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம்ங்கிறது அக்டோபர் 17, 1940 ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள் தான் நடத்தியிருப்பாங்க. ஓகே, தமிழகத்துல முதல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம்ங்கிறது TSS ராஜன் அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. நவம்பர் 21, 1940 சென்னையில TSS ராஜன் அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, இது ரைட் ஆன்சர் இஸ் தமிழகம் கேட்டதுனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். So next, which of the following statement is incorrect regarding அம்புஜத்தம்மாள்? ஓகே, சோ காந்தியடிகளோட தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் அம்புஜத்தம்மாள் அவர்கள். ஸ்ரீனிவாசர் காந்தி நிலையம், தந்தை பெயர் வந்து ஸ்ரீனிவாசர், காந்தியின் மீது உள்ள பற்றின் காரணமாக இரண்டையும் இணைத்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு சுயசரிதையும் எழுதியிருக்காங்க. ஓகே, சென்னை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது தவறு. சென்னை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். ஓகே, சோ 1937 சென்னை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகே, சோ இங்க சட்டம் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். 1926 முத்துலட்சுமி அம்மையார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இது இன்கரெக்ட் ஒன் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், in which year did the two non-Brahmin lawyers சுப்பிரமணியம் மற்றும் புருஷோத்தமன் அவர்கள் சென்னை பிராமண அல்லாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, சோ சுப்பிரமணியன் மற்றும் புருஷோத்தமன் அவர்களால் சென்னையில பிராமண அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது பிராமண அல்லாதவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிராமண அல்லாத சங்கம்ங்கிறது 1909 உருவாக்கியிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஹியர். சோ நெக்ஸ்ட், கலெக்டர் ஜாக்சன் ராமநாதபுரத்தில் சந்தித்து திரும்பிய கட்டபொம்மனை அங்கு நடைபெற்ற நிகழ்வு குறித்து கம்பெனிக்கு கடிதம் எழுதினார். ஓகே, சோ இதுக்காக எட்வர்ட் கிளைவ் எந்தெந்த விஷயங்கள்லாம் உத்தரவிட்டிருப்பாரு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை சரணடைய சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ 3 பேர் கொண்ட கமிட்டியில வில்லியம் போரம், வில்லியம் பிரவுன், ஜான் காசா மேஜர். ஓகே, இவங்க கொண்ட கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை சரணடைய சொல்லியிருப்பாரு. ராமநாதபுரம் நிகழ்ச்சி பற்றி நீதி விசாரணை செய்யப்படும் சொல்லியிருப்பாரு. சிவசுப்பிரமணியனார் விடுதலை செஞ்சிருப்பாரு. ராமநாதபுரம் ஆட்சியரான ஜாக்சன் துறைய பணி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கு பதிலா SR லூசிங்டன் அப்படிங்கிறவங்க நியமிச்சிருப்பாங்க. ஓகே, சோ ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன் ஹியர். ஓகே, சோ ஜான் கிராக் என்ற ராணுவ தளபதி அறிமுகப்படுத்திய ராணுவ கட்டுப்பாடுகள் எவை? சோ சிப்பாய்கள் ஐரோப்பிய படைவீரர்கள் போன்ற தலைப்பாகையை அணிய வேண்டும். ஓகே, சோ அங்க வந்து யூரோப்பியன்ஸ் எப்படி வந்து அந்த தலைப்பாகையை வந்து அணிஞ்சிருக்காங்க அந்த டர்பனை, அதே மாதிரி நம்ம ஐரோப்பிய படைவீரர்கள் மாதிரி இங்கேயும் வந்து அணியும் சொல்லியிருப்பாங்க. நல்ல கிளீன் ஷேவ் பண்ணிருக்கணும், நீட்டா ட்ரிம் பண்ணிருக்கணும், ஒரே வடிவிலான சின்னத்தை கொண்ட கழுத்துப்பட்டையை அணிய வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. யூனிஃபார்ம்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஜான் கிராக். ஓகே, சோ ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் ஹியர். ஆப்ஷன் டி. அக்னியோ வச்சுதான் என்ன பண்றாங்க அந்த புதிய வகை தலைப்பாகைங்கிறது அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. இதுதான் வேலூர் கழகத்துக்கு முக்கிய உடனடி காரணமாக சொல்லப்படுகின்றது. பின்வரும் கூற்றுகளை கவனி. டாக்டர் செண்பகராமன். ப்ரோ இந்தியா அப்படிங்கிற பெயர்ல பத்திரிகை நடத்தின யாருன்னா செண்பகராமன் அவர்கள். எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் யாருன்னா செண்பகராமன் அவர்கள். ஓகே, சோ இவரோட ஃபேமஸான முழக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த். ஓகே, சோ ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற முழக்கம் அப்படிங்கிறது நம்மளோட செண்பகராமன் பிள்ளை அவர்கள் உருவாக்கினாங்க. சோ இதுதான் பின்னாடி இந்த ஸ்லோகன் ஃபெமிலியர் ஆனது பாத்தீங்கன்னா INA சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்துல நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரபலப்படுத்தியிருப்பாரு. ஓகே, சோ both the statements are right here. Option C. So next, மே 16, 1761 பூலித்தேவரோட முக்கியமான கோட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவர் நல்லூர யூசுப் கான் என்கிற கான் சாஹிப் என்ற மருதநாயகம் கைப்பற்றியிருப்பாரு. ஓகே, இதுல பொருந்தாது எதுன்னு பாத்தீங்கன்னா சேத்து. ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட், 1932 லோதியன் கமிஷன் எதிராக நடந்த போராட்டத்துல கலந்து கொண்டும் இந்திய துணி எதிர்ப்பு இயக்கத்துல கலந்து கொண்டதற்காகவும் கைது செய்யப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோதை நாயகி அம்மாள். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, சோ இந்த கோதை நாயகி அம்மாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோதனையின் கொடுமை, அப்படிங்கிறது உத்தமசீலன் இந்த மாதிரி நாவல்களை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா
நம்ம கோதை நாயகி அம்மாள் அவர்கள். ஓகே, சோ இவங்க நாவல் ராணி என்று அழைக்கின்றோம். she was called as queen of fiction என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கோதை நாயகி அம்மாள். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. Next, he is considered to have played an important role in வேலூர் mutiny. வேலூர் கழகத்தில் முக்கிய பங்கு வகித்திருப்பாங்க. திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்கள் இவரும் ஒருவராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா yes it is ஜமாலுதீன். ஷேக் ஹாசிம், ஷேக் ஹுசைன் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். அந்த ஜமேதா சுபேதா சொல்லுவோம்ல அதுல இருக்கக்கூடிய ஓகே. சோ யூசுப் கான் அப்படிங்கிறது நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவரை ஒடுக்குவதற்காக வந்தவர் யூசுப் கான். இங்க ரைட் ஆன்சர் இஸ் ஜமாலுதீன், ஆப்ஷன் பி. பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு பக்தியுடன் அவளை வழிபடி என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த கோஷ் அவர்கள். சோ இந்த ஸ்லோகன் சொன்னது யாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேக்குறாங்க, அரவிந்த கோஷ். சோ டைரக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் எஸ், ஜூலைல 1916ல திருவல்லிக்கேணியில பிராமண அல்லாத மாணவர்கள் தங்குவதற்காகவே அங்க திராவிட இல்லம் அப்படிங்கிற அந்த ஹாஸ்டல் உருவாக்கி இருக்காங்க. ஓகே, சோ அந்த பர்சன் யாரு, அதே மாதிரி பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை என்ற முழக்கத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா டாக்டர் சி நடேசனார் அவர்கள். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, சோ டாக்டர் சி நடேசனார் மெட்ராஸ் நைட்டல் லீக் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சென்னையில திராவிட அசோசியேஷன் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ 1916 நவம்பர் 2020 வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா அரங்குல தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கறத டாக்டர் சி நடேசனார், டி எம் நாயர், தியாகராய செட்டியா. ஓகே, சோ தியாகராய செட்டி ஓகே இவங்க எல்லாம் இணைந்து அலைமேலு மங்கை தயாரமலோட 30 பேர் இணைந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? யூசுப் கான். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் பிள்ளை. ஓகே, ராமநாதபுரத்தில் இருந்தபோது இஸ்லாம் சமயத்தை தழுவினார் இருக்கு. ஓகே, சோ ஆக்சுவலி நம்மளோட யூசுப் கான் என்கிற கான் சாஹிப் அப்படிங்கிறவரோட இயற்பெயருங்கிறது மருதநாயகம். இவர் வந்து ராமநாதபுரத்துக்கு வருக்க முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரு இஸ்லாம் மதத்தை தழுவியிருப்பார். ஓகே, சோ இதை பற்றி ஒரு குறிப்பான சான்றுகள் அப்படி வரலாற்று சான்றுகளை இவர் வந்து இந்த பிளேஸ்ல தான் அவர் வந்து இஸ்லாம் மதத்தை தழுவினாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான குறிப்பான சான்றுகள் எதுவுமே இல்லை. இவர் ராமநாதபுரத்துக்கு இருந்த போதே இஸ்லாம் மதத்தை சமயத்தை தழுவினார் இருக்கு, இது தவறு. ஓகே, சோ ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார். நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது மதுரையில நெசவு தொழிலை ஊக்குவித்தவர். ஓகே, சோ அந்த விவசாயம் நெசவு தொழிலை ஊக்குவித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா யூசுப் கான். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஹியர். ராமநாதபுரத்தில் இருந்தபோது இஸ்லாம் சமயத்தை தழுவினார் அப்படிங்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், 1917ல இந்திய பெண்கள் சங்கம் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது. ஓகே, சோ விமன் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது இதுல அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகே, சோ அன்னி பெசன்ட் பாத்தீங்கன்னா இந்த 1917 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல முதல் இந்திய பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். சோ 1970ல விமன் இந்தியா அசோசியேஷன்ங்கிறத சென்னை அடையாறுல வச்சு ஃபார்ம் பண்றாங்க. டோரதி ஜனராஜதாசா மற்றும் மார்கரெட் கசின்ஸ். ஓகே, சோ இவங்க எல்லாம் இணைந்து இந்த விமன் இந்தியா அசோசியேஷன்ல நிறைய துண்டு பிரசுரங்கள் அப்படிங்கிறத வழங்கியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த துண்டு பிரசுரங்கள் படித்தீங்கன்னா தனிநபரோட சுகாதாரம், அதே மாதிரி குழந்தை வளர்ப்பு, சோ பெண் கல்வி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பொது வாழ்வில் அவங்களுக்கு உண்டான உரிமைகள் இதெல்லாம் நிலைநிறுத்தி அவங்க நிறைய பாம்ப்ளெட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ ஹியர் பொருந்தாத நபர் பாத்தீங்கன்னா பத்மாஷினி அம்மையார். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றில் தவறானது எது? வேலூர் புரட்சி பாத்தீங்கன்னா ஜூலை 10 1806 நடந்தது. சோ புரட்சியில் முதல் பலியானவர் யாருன்னா ஃபேன்கோட். ஓகே, சோ இதுவும் சரி. வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர் மெக்காரஸ் சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஓகே, சோ ஜில்லஸ்பி தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒடுக்கி இருப்பாரு. இந்த ஜில்லஸ்பி ஒடுக்கினதுனால இவருக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, சோ மெக்காரஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவதா பலியானவர் யாருன்னா மெக்காரஸ் அவர்கள். ஓகே, சோ வேலூர் புரட்சி நடந்தபோது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பென்டிக் பிரபு. ஓகே, சோ ஹியர் தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தவறானது எதுன்னு கேக்குறாங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1905ல வஉசி நீராவி கப்பல் நிறுவனம் எனும் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். ஓகே, சோ ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத 1906 அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி அப்போதான் நிறுவியிருப்பாரு. ஓகே, சோ இது தவறு. இந்த நிறுவனத்தோட மொத்த முதலீடு பாத்தீங்கன்னா 10 lakhs, 10 லட்சம் கிடையாது, 10 லட்சம் 5 லட்சம் கிடையாது. ஓகே, சோ 10 lakhs. சோ ஹாஜி பக்கீர் அப்படிங்கிறவர் தான் பங்குதாரரா இருப்பாரு. இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தோட தலைவர் அப்படிங்கிறவரு மதுரை 4ஆம் சங்க அதோட தலைவரான பாண்டித்துரை தேவர். செயலாளர் யாருன்னா வஉசி அவர்கள். ஓகே, சோ இங்க மொத்தம் முதலீடுங்கிறது 10 லட்சம். 25% அப்படிங்கிற அந்த ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா SS கேலியோ SS லாவோ அப்படிங்கிற கப்பலை வந்து தூத்துக்குடியில இருந்து கொழும்பு வரை நிறுவிப்பாங்க. ஓகே, சோ இந்த நிறுவனத்தோட வெற்றி குறித்து நம்மளோட
திலகர் அவர்கள் கேசரி என்ற பத்திரிகையில என்ன பண்ணியிருப்பான்னு பாத்தீங்கன்னா எழுதியிருப்பார். அரவிந்த் கோஷ் பாத்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை ஆவதற்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பார். ஓகே, இங்க அரவிந்த் கோஷோட பத்திரிகை கேசரின்னு சொன்னனால இது தவிர யாரோட பத்திரிகை? திலகரோட பத்திரிகை தான் கேசரி. ஓகே, சோ கேசரி அப்படிங்கிறது என்ன மொழி பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா மராத்திய மொழி பத்திரிகை. ஓகே, here the right answer is option C. நெக்ஸ்ட், நீதி கட்சி துவங்கப்பட்டு பிராமண அல்லாதோர் பிரகடனம் வெளியிட்ட பின் முதல் பிராமண அல்லாதோர் மாநாடு அப்படிங்கிறது 1917 ராமநாய நிங்கர். ஓகே, இவரோட தலைமையில நடைபெற்றது. எந்த பிளேஸ்ல நடைபெற்றது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடைபெற்றது. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட், வேலூர் புரட்சி ஒடுக்கப்பட்ட போது 800க்கும் மேற்பட்ட உடல்கள் பாத்தீங்கன்னா கோட்டையில இருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பிளாக்கிஸ்டன். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், திலகரோட டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புக்கை தமிழ்ல மொழியாக்கம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், எந்த ஆண்டு சென்னை சட்டமன்றத்துல முத்துலட்சுமி அம்மையாரால் சென்னை மாகாணத்துல கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படும் சொல்லக்கூடிய இந்த தேவதாசி முறை மசோதா அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டதுன்னா 1930 கொண்டு வரப்பட்டது. ஓகே, இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம்ங்கிறது 17 ஆண்டுகள் கழித்து 1947 அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி தேவதாசி முறை ஒழிப்பு அப்படிங்கிறது சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகே, மேற்கொண்டு இந்த தேவதாசி முறைக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தூண்டுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுகின்றது. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். மசோதா அறிமுகப்படுத்தினது 1930, சட்டமானது 1947. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளை தவறானது எதுன்னு கேட்கலாம். சோ வேலுநாச்சியார் பார்க்கும்போது இந்தியாவில பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண்ணரசி யாருன்னா வேலுநாச்சியார் அவர்கள். வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவில் ஜான்சி ராணி என்றும் அழைக்கப்படுகின்றார். சோ நம்ம வேலுநாச்சியார் அவர்களை ஜோன் ஆஃப் ஆர்க் என்றும் அழைக்கின்றோம். ஜோன் ஆஃப் ஆர்க். ஓகே, இவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற நிறைய மொழிகளை கற்று தேர்ந்திருக்காரு. ஒண்டி வீரன் வேலுநாச்சியின் படைப்பிரிவுகள் ஒற்றுக்கு தலைமையேற்றான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒண்டி வீரங்கிறவங்க பூலித்தேவரோட படைப்பிரிவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஓகே, சோ வேலுநாச்சியாரோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயர். வேலுநாச்சியாரோட தோழி யாருன்னா குயிலி. வேலுநாச்சியாரோட அவங்களோட இருக்கக்கூடிய இடங்களை வந்து காட்டுக்க சொல்லி இந்த ஆளுமைக்கும் பெண்மணி பேர் என்னன்னா உடையாள். உடையாள் அப்படிங்கிற பெண்ணை வந்து கொலை செஞ்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரை தான் என்னன்னா பெண்கள் படைப்பிரிவுக்கு பேரா வச்சிருப்பாங்க. வேலுநாச்சியாரோட ஆலோசகர் யாருன்னா சின்னமருது. வேலுநாச்சியாரோட படைத்தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரிய மருது அவர்கள். ஓகே, சோ ஆப்ஷன் டி இஸ் த இன்கரெக்ட் ஒன் ஹியர். So next, find the incorrect pair. அயோத்திதாசர். ஓகே, சோ அயோத்திதாசர் அப்படிங்கிறவர் காத்தவராயன் பேர் கொண்ட அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற எந்த வருஷம் நிறுவிப்பாங்கன்னா 1891. சோ சரியானது அத்வைந்தானந்த சபா 1876. ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற விதி அந்த தடையை அகற்றுவதற்காக அத்வைந்தானந்த சபா அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிறது 1898 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இலங்கையில HS ஆல்கோட்டோட இணைந்து இலங்கை சென்று வந்த பிறகு பௌத்தத்தை தழுவி அதே வருஷம் 1898 சாக்கிய பௌத்த சங்கம், சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டிங்கிறத ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த வருடம் தவறு. ஓகே, சோ ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது வார இதழாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வெளியாகிற மாதிரி ஒரு பைசா தமிழன்றத 1907 ஃபார்ம் பண்ணி தன்னோட இறப்பு 1914 வரை அயோத்திதாச பண்டிதர் நடத்தியிருப்பார். ஓகே, சோ இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது தமிழன் என்ற பெயர் மாற்றம் அடைந்தது எந்த வருஷம்னா 1908. ஓகே, ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் சி. கள்ளுக்கடை மறியலை நிறுத்துவது எனது கையில் இல்ல. ஓகே, சோ அங்க ஈரோட்ல இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் கையில தான் இருக்குன்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். அது 2 பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா நாகம்மை மற்றும் கண்ணம்மாள். ஓகே, சோ இந்த நாகம்மை அப்படிங்கிறது யாருன்னா பெரியாரோட மனைவி. கண்ணம்மாள் அப்படிங்கிறது பெரியாரோட தங்கை. சோ அந்த கள்ளுக்கடையில வந்து அந்த போராட்டத்தை நிறுத்துறது என்னோட கையில இல்ல, அவங்க 2 பெண்மணி கையில தான் இருக்குன்னு சொன்னது யாருன்னா காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், நீதி கட்சி கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியல்ல பெண்களுக்கு உண்டான பங்கேற்பு அப்படிங்கிறது கொடுத்துச்சு 1921. ஓகே, சோ இதன்படி முதல் டைம் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, அதே மாதிரி முதல் பெண் மருத்துவர் என்று அழைக்கப்படுகின்ற முத்துலட்சுமி அம்மையார். 1926 தான் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் படுகொலை நிகழ்வு நடக்கும் பொழுது வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தும் இந்த பயிற்சியை வஉசி வழங்கியிருப்பார். ஓகே, சோ எங்க வழங்கியிருப்பாருன்னா புதுச்சேரியில. ஓகே, ஆப்ஷன் டி. பிரௌனி ரக துப்பாக்கி. ஓகே, பிகாஜி மேடம் பிகாஜி காமா அவங்கள்ட்ட இருந்து தான் பிரௌனி ரக துப்பாக்கிங்கிறது வாங்கியிருப்பாங்க. அதை எப்படி வந்து சுடணும் அப்படிங்கிற அந்த பயிற்சி கொடுத்தவர் வஉசி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். சோ நெக்ஸ்ட், கூற்று பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரன் உதவியை பெற முயன்றார். ஓகே,
சோ இந்த பிரெஞ்சுக்காரோட உதவி அப்படிங்கும்பொழுது வாங்கும்போது அந்த அவங்களுக்கு தகுந்த நேரத்துல உதவி கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்களோட ஏற்கனவே அவங்க போர்ல ஈடுபட்டதுனால அவங்க கேட்ட ஹெல்ப் அவங்களால பண்ண முடியாம போச்சு. சோ both assertion reason are right. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமா. நெக்ஸ்ட், வீரபாண்டி கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகள்ல ஓகே சோ ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்சன் துரை அவர்கள் வேற விதமாக நடந்ததால இதை பத்தின கம்ப்ளைண்ட் வந்து எழுதியிருப்பாரு மெட்ராஸ் கவுன்சில். ஓகேவா. சோ ஜாக்சன் துறையா வந்து பணி நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருப்பாரு எட்வர்ட் கிளைவ் அவர்கள். ஓகே. சிவசுப்ரமணியனார் அப்படிங்கிறவங்களை விடுதலை செஞ்சிருப்பாங்க. அங்க 3 பேர் கொண்ட குழுவுக்கு முன்னாடி ஆஜராக சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ இதெல்லாம் வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து ஆணையிட்டிருப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட், பெரியார் சிறைப்படுத்தப்பட்ட ஆண்டுகள் சரியான இணையை தேர்வு செய்கிறார். ஓகே. சோ பெரியார் பாத்தீங்கன்னா 9 முறைக்கும் மேல் அதிகமான முறையில வந்து பாத்தீங்கன்னா சிறை சென்றதுனால இவரை சிறைப்பறவை என்று அழைக்கின்றோம். ஓகே. சோ அதே மாதிரி சிறை சிங்கம் என்றும் அழைக்கின்றோம். லைன் ஆஃப் ஜெயின் சொல்றோம். இவரை கள்ளுக்கடை மறியல்ங்கிறது 1921 அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கதர் பிரச்சாரம்ங்கிறதுக்கு பண்ணதுக்காக 1924. அதே மாதிரி தீண்டாமை எதிர்ப்பும் 1924. வைக்கம் போராட்டம். ஓகே. சோ கேரளால இருக்கக்கூடிய வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து அங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற போராட்டம் நடத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த மாதிரி பல முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்கு போனதுனால அவர் என்ன சொல்றாங்க, சிறைப்பறவை என்று அழைக்கின்றோம். ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் ஹியர். ஆப்ஷன் ஏ. மாண்டேகு செம்ஸ்வொர்த் சீர்திருத்தம். மாண்டேகு செம்ஸ்வொர்த் சீர்திருத்தம் வந்து 1919 இரட்டை ஆட்சிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இது நடைபெற்றதுக்கு அப்புறம் முதல் தேர்தல நீதி கட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய 98 இடங்கள்ல 63 இடங்களை வெற்றி பெற்று நீதி கட்சி 1920 ஆட்சி அமைக்கும். இதோட முதல் அமைச்சரவைங்கிறது ஏ சுப்புராயலு தலைமையில நடைபெற்றிருக்கும். ஓகே. சோ 1920 இருந்து 21. ஓகே. சோ 1923 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பனங்கல் அரசர் ராமராயன் இங்கர் அவர்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேல 1926 சுப்பராயன். ஓகே. சோ சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் வந்திருப்பாரு. ஓகே. சோ இந்த மாதிரி நீதி கட்சி அப்படிங்கிறது 1937 வரை நீதி கட்சி அமைச்சரவை உருவாக்கி ஃபர்ஸ்ட் அமைச்சரவைங்கிறது யாருன்னா ஏ சுப்பராயல் அவர்கள். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கர்நாடிக் ட்ரீட்டி 1801 ஜூலை மாசம் 31 கர்நாடக உடன்படிக்கை நடந்திருக்கும். சோ இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிறது தமிழகத்துல முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இனிமே டோட்டலா தமிழகம் எல்லாமே டைரக்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கட்டும் அப்படிங்கிறத இந்த கர்நாடக உடன்படிக்கையில போட்டிருக்கோம். ஓகே. ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், கூற்று. சிவகிரி கோட்டையானது தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஓகே. சோ ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட், சுப்பிரமணிய பாரதி குறித்து பின்வரும் கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்கலாம். ஓகே. சோ பாரதி சுதேசி மித்திர இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். இந்த சுதேசி மித்திரன் அப்படிங்கிறது 1891 தேசிய பருவதலாக ஜி சுப்பிரமணியன் அவர்கள் உருவாக்கி இருப்பாங்க. இது நாளிதழாக 1899 ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இதுல துணை ஆசிரியர் சப்படிட்டரா இருந்தவர் தான் யாருன்னா பாரதியார் அவர்கள். ஓகே. சோ பாரதியோட குருமணி யாருன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. இது தவறு. பாரதி குருமணி என்று யாரை அழைத்திருப்பார்? குருமணி என்றால் ஞான குரு என்ற அர்த்தம், ஆசிரியர் என்ற அர்த்தம். ஓகே. சோ விவேகானந்தரோட சீடரான நிவேதிதாவை தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா குருமணி என்று அழைத்திருப்பார். ஓகே. சோ இது தவறு. பாரதி பெண்களுக்காகவே பாத்தீங்கன்னா அவரு சக்கரவர்த்தினி என்ற இதழை வந்து அர்ப்பணித்திருப்பாரு. ஓகே. சோ இது சரி. பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா அப்படிங்கிறது இந்த இதழ் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் குரலாக ஒழித்தது. ஓகே. சோ இந்தியாங்கிற பத்திரிகையில முதலாக பாரதியார் அவர்கள் கார்ட்டூன் பிக்சர்ஸ் வரைகிறாங்க. ஓகே. சோ கருத்து படம் சொல்லக்கூடிய கேலி சித்திரத்தை வரைகிறாங்க. ஓகே. சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட், arrange the following journals of Periyar in chronological order. ஓகே. சோ குடியரசுங்கிறது 1925. சுயமரியாதை இயக்கத்தோட அலுவலக செய்தித்தாளாக குடியரசு. புரட்சி 1933. பகுத்தறிவுங்கிறது 1934. ரிவோல்ட் அப்படிங்கிறது 1928. ஓகே. சோ விடுதலைங்கிறது 1935. இதே மாதிரி உண்மை அப்படிங்கிற பத்திரிகை 1970. ஓகே. Here, according to this, option B is the right answer. 1, 4, 2, 3, 5. Who was appointed as the new governor of Madras? Okay. அதாவது வேலூர் கிளர்ச்சி நடக்கும்போது 1806 வேலூர் கழகம் நடக்கும்பொழுது சென்னை மாகாண ஆளுநராக இருந்த வில்லியம் பென்டிக் பிரபு. ஓகே. சோ இவருக்கு பதிலா அடுத்த ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னா ஜார்ஜ் பார்லோ அவர்கள். ஓகே. சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த வேலூர் கிளர்ச்சிக்கு காரணமானவர் யாரா சர் ஜான் பிரடாக் அக்னியூ. இவங்களை பணி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. வில்லியம் பென்டிக் பிரபுவும் பணி நீக்கம் செஞ்சிருப்பாங்க.
இந்த வேலூர் கிளர்ச்சியை ஒடுக்கியதற்காக கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் அப்படிங்கிறது வெகுமதியாக வழங்கப்பட்டிருக்கும். இங்க திப்பு சுல்தான்களோட மகன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபத்தேக் ஹைதர் இவங்க குடும்பத்தினார கல்கத்தா வரைக்கும் நாடு கடத்தல் செஞ்சிருப்பாங்க. ஓகே. The year the self-respect movement took self-respect marriage was took place 1928. முதல் சுயமரியாதை திருமணம்ங்கிறது 1928 நடைபெற்றது. முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஊர் பாத்தீங்கன்னா சுக்கிலநத்தம். ஓகே. சோ அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய சுக்கிலநத்தம். So both the statements are right. Option C. நெக்ஸ்ட், கட்டபொம்மனிடம் வசூலிக்க வேண்டிய நிலுவையானது 1798ல எவ்வளவு பக்கோடாக்களாக இருந்தது பாத்தீங்கன்னா 3310 பக்கோடாக்கள். ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1080 பக்கோடாக்கள் நிலுவையில் இருப்பதாக கட்டபொம்மன் அவர்கள் விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், பாப்பராப்பட்டியில பாரதிய ஆசிரமம் என்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஆசிரமத்தை நிறுவினாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விடுதலை போராட்ட வீரரான சுப்பிரமணிய சிவா. ஓகே. வத்தலகுண்டுல பிறந்தவர். சுதந்திரானந்தா என்ற புனை பெயர் கொண்டவர் சுப்பிரமணிய சிவா. ஓகே. சோ இந்த சுப்பிரமணிய சிவா தான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர். ஓகே. சோ இவர வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்துதல் தண்டனை அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ பாரதிய ஆசிரமம் அப்படிங்கிறத பாப்பராப்பட்டியில நிறுவனது யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. ஓகே. வேதாந்த ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது. அதே மாதிரி சச்சிதானந்த சிவம் அப்படிங்கிற இந்த புக்ஸ் எல்லாம் எழுதுனது யாருன்னா சுப்பிரமணிய சிவா. Next, which of the following is incorrect regarding Rattamali Srinivasan here? Okay. So, இவர் பழைய மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார். Okay. So, 1891 to 92. Okay. So, இதுதான் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது 1893ல பெயர் மாற்றம் நடந்திருக்கும். 1970ல சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணாளர் மாநாட்டுல கலந்து கொண்டிருப்பாரு. ஓகே. லண்டன்ல நடைபெற்ற 3வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இது தவறு. ஓகே. சோ முதல் மற்றும் 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பூனா ஒப்பந்தம்ங்கிறது செப்டம்பர் 24, 1932ல அம்பேத்கருக்கும் காந்தியர்கள் அடிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவர் யாருன்னா ரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகே. சென்னை மாகாண பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ரட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகே. சோ ரட்டைமலை ஸ்ரீனிவாசனை தமிழக மக்கள் தாத்தா என்று அழைத்தனர். ஓகே. சோ இவருக்கு ராவ் சாஹிப் அப்படிங்கிறது 1926ல. ஓகே. அதே மாதிரி 1930ல ராவ் பகதூர் என்ற பட்டமும் 1936ல திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டது. ஓகே. சோ 1939ல ஜி.வி. சரித சுருக்கம் என்ற சுயசரிதை நூலை எழுதினவர்னா ரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்கரெக்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Which of the following is incorrectly matched here? So வேலுநாச்சியாரோட ஆலோசகர் சின்ன மருது, படைத்தளபதி பெரிய மருது, மகள் பாத்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். ஓகே. இந்த வெள்ளச்சி நாச்சியார் தான் வேங்கன் பெரியுடைய தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. வேலுநாச்சியார் கணவர் வந்து முத்துடுகநாதர். ஓகே. இந்த குயிலி யாருன்னா வேலுநாச்சியாரோட தோழி. ஓகே. இது தவறு. ஆப்ஷன் சி. Which conference resolved that women should not only be elected for teacher, for nursing jobs, but also for police and military departments job. Okay. So அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணி இதுக்கு மட்டும்தான் இல்லாம செவிலியர் வேலைக்கு மட்டும் இல்லாம அவங்க காவல் ராணுவத்துறைக்கும் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லிட்டு தீர்மானம்ங்கிறது விருதுநகர் சுயமரியாதை மாநாட்டுல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ ஆக்சுவலி இதுக்கு உண்டான தீர்மானத்தை விவாதித்தல் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலே கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதோட தீர்மானம் அப்படிங்கிறது எப்ப நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா விருதுநகர் சுயமரியாதை மாநாட்டுல 1931ல வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றிருக்கும். ஓகே. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், consider the following facts regarding வேலூர் mutiny here. சோ முகலாய ஆட்சி மீட்பதே வேலூர் கிளர்ச்சிக்கான உந்து சக்தியாக இருந்ததுன்னு சொன்னவர் யாருன்னா K.F. கிரடாக் அவர்கள். ஓகே. அதே மாதிரி மதமாற்ற பயத்தால் தான் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர் அப்படின்னு சொன்னவர் சர் தாமஸ் மன்றோ. ஓகே. சோ இங்க ஃபுல்லாவே கிறிஸ்டியனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மதமாற்றம் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்காக தான் இந்த கிளர்ச்சி நடந்ததுன்னு சொன்னவர் தாமஸ் மன்றோ சொல்லிப்பாரு. ரெண்டு இணைகளுமே சரிதான். ஆப்ஷன் சி. சோ இந்த பாத்தீங்கன்னா முதல் சுதந்திர போருக்கு உண்டான முன்னோடி அப்படிங்கறத சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா வி. சவர்கர். நெக்ஸ்ட், திலகரின் விருப்பத்துக்கு ஏற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908ல ஜனவரி 11ல சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கணும். ஓகே. சோ எங்க தொடங்கியிருப்பாங்கன்னா திருவல்லிக்கேணியில ட்ரிப்ளிகன் சொல்லக்கூடிய நம்ம சென்னையில ட்ரிப்ளிகன் இருக்குல்ல, சோ அங்கதான் தொடங்கியிருப்பாங்க சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பு. ஓகே. சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன் ஹியர். சோ நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளை கவனி டி.எம். நாயர் அவர்கள். ஓகேவா. சோ 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் யாருன்னா டி.எம். நாயர் அவர்கள். 1908ல சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாருன்னா டி.எம். நாயர் அவர்கள். ஓகே. சோ இவர் முதல் உலக போரின் போது ஓகே சோ இங்க 1908ல சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. இது தவறு. 1912ல சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. 1912ல இருந்து 16 வரைக்குமே மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். 1908ங்கிறது தவறு. ஓகே. சோ முதல் உலக போரின் போது மதராஸ்
கப்பலில் மருத்துவ பணிக்கு சென்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் உலக போர் 1914 இருந்து 18 நடந்திருக்கும். ஓகே, இந்த டைம்ல SS மெட்ராஸ் கப்பலில் மருத்துவ பணிக்கு சென்றவர் யாரா? TM நாயர் அவர்கள். 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் ஹியர். தூக்கிலிடப்பட்ட இடம் கேக்குறாங்க. சிவசுப்பிரமணியனார், வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் நாகாலபுரம் அப்படிங்கிற இடத்துல செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி 1799 தூக்கிலிடப்பட்டார். ஓகே, சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி 1799 தூக்கிலிடப்பட்டார். ஓகே, தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகின்ற தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில 1805 ஜூலை மாசம் 31ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். ஓகே, மருது சகோதரர்கள். ஓகே, இவங்க வந்து திருப்பத்தூர் கோட்டையில அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி 1801 திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டார். ஓகே, சோ இதே மாதிரி யூசுப் கான் என்கின்ற மருதநாயகம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி 1764 தூக்கிலிடப்பட்டிருப்பார். சோ அவரோட உடல் அப்படிங்கிறது சம்மட்டிபுரத்துல புதைக்கப்பட்டிருக்கும். ஓகே, சோ இது மட்டும் இல்லாம ஊமைத்துறை செவத்தையா அவர்கள் நவம்பர் மாசம் 16ஆம் தேதி 1801 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில தலை துண்டிக்கப்பட்டு இறக்கப்பட்டது. எல்லாரோட டேட், மந்த், இயர் கம்பல்சரி தெரியணும் அண்ட் பிளேசஸும் தெரியும். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட், முதல் சுயமரியாதை மாநாட்டுல எந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை? இந்த முதல் சுயமரியாதை மாநாடுங்கிறது செங்கல்பட்டுல நடந்திருக்கும். 1929 WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில முதல் சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். கல்வி நிறுவனங்களை தாய்மொழி தவிர்த்து வேற மொழியில வந்து கற்க பொது பணம் செலவிடப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும், இந்த பட்டங்கள் அப்படிங்கிறத துறக்கணும். ஓகே, சோ இந்த பட்டங்கள் அப்படிங்கறது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதும், விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம், சாதி மறுப்பு திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் சுயமரியாதை மாநாட்டில் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் அளிக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த சுயமரியாதை திருமணத்திற்கு இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் சட்ட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த கோரியிருப்பாங்க. இது முதல் சுயமரியாதை மாநாட்டிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி இஸ் த incorrect one here. நெக்ஸ்ட், விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா அப்படிங்கிறது சொல்லுது. பக்கோடா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னா 3 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், இவர் தாழ்த்தப்பட்டவரின் விடுதலைக்காக காட்டிய மார்க்கம் ஐயாவழி என்று அழைக்கப்பட்டது. ஓகே, சோ முடிசூடும் பெருமாள் என்ற இயற்பெயர் கொண்ட நம்ம வைகுண்ட சுவாமிகள். ஓகே, சோ இவரை பெற்றோர்கள் எப்படி அழைத்தாங்கன்னா முத்துக்குட்டி என்று அழைத்தனர். மக்கள் எப்படி அழைத்தனா ஐயா என்று அழைத்தனர். அவர் வழியை பின்பற்றுவர்களை ஐயா வழி என்று அழைக்கணும். இவர் சமுதாய சிந்தனைக்காக சமூக சமத்துவத்தை மையமாக கொண்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சாமி தொப்பல் அவர் வந்து சமூக நல்லிணக்கத்திற்காக தியான நிலையம் மேற்கொண்டிருப்பார். ஓகே, சோ இவரோட கருத்துக்கெல்லாம் தொகுக்கப்பட்ட அகில திரட்டாக வெளிவந்தது. ஓகே, சோ ஆங்கிலேயன் ஆட்சியை வெள்ளை பிசாசு ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசனின் ஆட்சி கருப்பு பிசாசு ஆட்சி என்றும் கூறியவர் யாருன்னா முடிசூடும் பெருமாள் என்ற வைகுண்ட சுவாமிகள். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நிழல் தாங்கல் முறை அறிமுகம் செய்தவர். ஓகே, காந்தி தமிழ்நாட்டுல தங்கியிருந்த போது ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, சோ இந்த ரவுலட் சட்டம் முன்னறிவிப்பே இல்லாமல் விசாரின்ற ஒருத்தரை கைது செய்ததான் ரவுலட் சட்டம். ஓகே, சோ இதற்காக மெரினா கடற்கரையில வந்து கூடி 1919 மார்ச் 18 ஓகே, சோ என்ன பண்ணிருப்பாருன்னா இங்க ஒரு சிறப்புரையாற்றி இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து அரைக்கோவல் விட்டிருப்பாரு. ஓகே, சோ அது எப்பன்னா ஏப்ரல் 6, 1919. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஆறுமுக நாவலை பற்றிய கூற்றுகளை சரியானது எது? ஓகே, சோ இவர் வைதிக சமயத்தை சேர்ந்தவர். ஆறுமுக நாவலர் நம்மளோட ராமலிங்க அடிகளாரோட பாடல்களை மறுத்து திருவருட்பாவை மறுத்து மருட்பா என்பதை எழுதியிருப்பார். சாங் ஆஃப் டிஸ்கிரேஸ் அப்படிங்கிறது ஆறுமுக நாவல சொல்லுவோம். ஓகே, சென்னையில சைவ பிரகாச சாலை என்ற பள்ளியை நிறுவனது அப்படிங்கிறது ஆறுமுக நாவல சொல்லியிருக்காங்க. இது தவறு. இவர் இலங்கையில தான் நிறுவியிருப்பார். ஓகே, 1848 தான் வந்து சென்னைக்கு வந்திருப்பார். ஓகே, 58 கிடையாது. சூடாமணி நிகண்டு, சௌந்தரிய லகரி ஆகிய நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார் யாருன்னா ஆறுமுக நாவலர். சோ இது சரி. தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை என்று திருவிக்கா வர்ணித்தான் இருக்கு. இது தவறு. ஓகே, சோ இது தற்காலிக இலக்கிய உரைநடையின் தந்தை என்று திருவிக்கா இல்ல, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகே, ஓவேசாவோட ஆசிரியரான மீனாட்சி சுந்தரம் இருக்காருல்ல, சோ அவர் தான் விவரத்தை வர்ணித்து சொல்லியிருப்பாரு. இது தவறு. சோ ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் சி. தந்தை பெரியாருக்கு வைக்கமீரர் என்ற பட்டத்தை அளித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள். ஆப்ஷன் சி. சோ இந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிற 1924 கேரளால ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற போராட்டம் நடந்திருக்கும். கே மாதவன், கேலப்பன் அப்படிங்கிறவர்கள் எல்லாம் தலைமை தாங்கியிருப்பாங்க. அவர்கள் எல்லாம் கைதான நிலையில ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. அவரும் கைதான நிலையில வந்து பாத்தீங்கன்னா
நம்ம பெரியார் அவர்கள் வந்து முன்னின்று இந்த வைக்கம் போராட்டத்தை சக்சஸா கொண்டு வந்தனால இவரை வைக்கம் வீரர் என்று திருவிக அவர்கள் அழைத்திருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், கூற்று. சின்னமருது சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுகின்றார். ஓகே, சோ சின்னமருது சிவகங்கையின் சிங்கம் சொல்றோம். ஆங்கிலேயருக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டதனால் இவர் சிவகங்கையின் சிங்கம் என்றும் அழைக்கப்படுகின்றோம். சோ பௌத்த கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்காக விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ. Arrange the following in chronological order. Okay, so சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளார் என்கிற வள்ளலார் வந்து சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது பசியால் வாடுவோரின் துயர் துடைப்பதற்காக சத்திய தர்மசாலை அப்படிங்கறது வடலூர்ல நிறுவியிருப்பாங்க. 1866ல பஞ்சம் நடக்கும் போது அங்க வந்து பசியால் வாடுவோர் துயர் துடைப்பதற்காக 1867ல தர்மசாலை உருவாக்கியது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். சத்திய ஞான சபைங்கிறது 1872ல. ஓகே, so according to this option 2, 1, 3. Next, which of the following statement is incorrect about Madras Mahajana Sabha? சென்னை மகாஜன சபைங்கிறது மே 16, 1884ல தொடங்கப்பட்டது சென்னை மகாஜன சபை. ஓகே, சென்னை மகாஜன சபையை முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரங்கையா அவர்கள், செயலாளர் அனந்தாச்சார். ஓகே, சோ சென்னை மகாஜன சபையின் முக்கியமான நோக்கங்கள் பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சில்ல க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, திறப்புதுன்னு சொன்னதுனால இது தவறு. ஓகே, சோ ஐசிஎஸ் எக்ஸாம் ஒரே டைம்ல சைமல்டேனியஸா இங்கிலாந்து மற்றும் லண்டன் மற்றும் நம்ம இந்தியாவில நடக்கணும், வரிகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் விடுத்திருப்பாங்க. ராணுவ செலவுகளை குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சில க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறத இங்க திறப்புதுன்னு சொன்னனால இது தவறு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்துதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சினால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டு சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது? ஓகே, சோ சித்திரவதை ஆணையம்ங்கிறது நம்மளோட சென்னைவாசிகள் சங்கம் அப்படிங்கிறது 1852ல பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி கஜலட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனா உருவாக்கப்பட்டதா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. சித்திரவதை ஆணையம் உருவாக்கப்பட்டு சித்திரவதை சட்டம்ங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கும். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, மெட்ராஸ் மகாஜன சபை அப்படிங்கிறது 1884ல மே 16ல கொண்டு வந்திருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885ல டிசம்பர் 28ல ஃபார்ம் பண்ணி. ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் பி. சோ நெக்ஸ்ட், டாக்டர் சுப்ராயன் அரசாங்கத்துல சாதனையாக கருதப்படுவது அமைச்சர் முத்தையா முதலியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கோட்டா சிஸ்டம் தான். ஓகே, முத்தையா அறிமுகப்படுத்தப்பட்ட கோட்டா முறையில எந்த பிரிவினருக்கு 16% ரிசர்வேஷன் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் ஆதி திராவிடர்களுக்கு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பின்வரும் அண்ணாவின் நீதி கட்சியின் மூளை என்று வர்ணித்தவர் யாரு? ஓகே, சோ அறிஞர் அண்ணா அவர்களை நீதி கட்சியின் மூளை என்று வர்ணித்தவர் யாருன்னா வரதராஜன் நாயுடு அவர்கள் வர்ணித்திருப்பாங்க. ஓகே, சோ அதே மாதிரி நீதி கட்சி வைரம் அப்படின்றது பன்னீர்செல்வம். நீதி கட்சியின் வைரம் அப்படிங்கிறவரு பன்னீர்செல்வம நீதி கட்சியின் வைரம் சொல்லுவாங்க. ஓகே, சோ நீதி கட்சியின் இதயம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சி நடேசன் அவர்கள். ஓகே, சோ இவரதான் திராவிட அந்த நீதி கட்சியின் தந்தை கூட சொல்லலாம். ஓகே, சோ இங்க அதே மாதிரி கருப்பு குதிரை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா எஸ் சுப்பராயல் அவர்கள். நீதி கட்சியின் மூளை என்று அறிஞர் அண்ணாவை அழைத்தவர் யாருன்னா வரதராஜன் நாயுடு. ஆப்ஷன் டி ஹியர். ஜூலை 1927ல ஈவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் யாருன்னா ராமசாமி முதலியார் அவர்கள். ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, அதே மாதிரி யுனெஸ்கோ வந்து நம்ம தெற்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் சொல்லி நம்ம பெரியார் அவர்களை வர்ணிச்சிருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் டி ஹியர். நெக்ஸ்ட், எந்த ஆண்டு பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாருன்னா 1957ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. அகெயின் 1962ல வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருப்பாரு. ஓகே, சோ மறுபடியும் 1967ல வந்துதான் இங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஓகே, 1957ல காஞ்சிபுரம் தொகுதியில வெற்றி பெற்றது எந்த வருஷம்னா 1957. ஓகே, நெக்ஸ்ட், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகை அப்படிங்கிறது மே மாசம் 24ஆம் தேதி 1801ல யாரோட தலைமையில் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா கர்னல் அக்னியூ மற்றும் ஏன்ஸ். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஓகே, சித்தாந்த சங்கிரகம் என்ற நூல் முதல் சட்ட நீதி நூல் ஆகும். ஓகேவா, சோ இது பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழ்ல எழுதப்பட்ட முதல் புதினம். இதை எழுதுறது யாருன்னா வேதநாயகம் பிள்ளை. ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, சோ இந்த வேதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவர் 1879ல தான் இந்த முதல் தமிழ் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கறத எழுதியிருக்காரு. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம சுகுண சுந்தரி அப்படிங்கிற நாவலை எழுதினது யாருன்னா வேதநாயகம் பிள்ளை அவர்கள்.
பெண்மதி மாலை அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்கள். ஓகே, இங்க ஸ்ரீனிவாச சாஸ்திரி, ஜி என் நடேசன், சிவசாமி ஐயர் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிதவாத தலைவர். சுரேந்திரநாத் பானர்ஜி பாத்தீங்கன்னா பெங்கால். ஓகே, பெங்கால்ல இருக்கக்கூடிய மிதவாத தலைவர்கள் யாருன்னா சுரேந்திர பானர்ஜி. ஆப்ஷன் பி தான் பொருந்தலாம். நெக்ஸ்ட், ஆகஸ்ட் 27 1944 தான் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுல தான் இந்த நீதி கட்சி அப்படிங்கிற பெயரை வந்து திராவிட கழகம் என்ற பெயர் மாற்றம் அடைந்தது. ஓகே, சோ எந்த பிளேஸ்னா சேலம் நடந்த மாநாடு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், which of the following statement is incorrect regarding அறிஞர் அண்ணா? சத்தியமேவே ஜெயத்தே என்பதை வாய்மையே வெல்லும் என்று மாற்றினார். அதே மாதிரி சென்னை செக்ரட்டேரியட் என்பது பெயரை தலைமைச் செயலகம் அப்படிங்கிற மாத்தினாங்க. ஸ்ரீ என்ற வார்த்தைக்கு பதிலாக திரு என்ற பெயரை மாற்றியிருப்பார். ஓகே, சோ இவர் 14 அம்ச கொள்கையை வெளியிட்டார் இருக்கு, இது தவறு. 14 அம்ச கொள்கை வெளியிட்டது யாருன்னா சிங்காரவேலர் அவர்கள், பௌத்த சமயத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகின்ற சிங்காரவேலர் அவர்கள். சோ இந்த ஆப்ஷன் தவறானது, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், consider the following statements. ஓகே, சோ மருது பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம்ங்கிறது 1801 வெளியிட்டிருப்பாங்க. ஓகே, இந்த பிரகடனம் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது. ஓகே, இந்த பிரகடனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலோட மதில் சுவரலும், ஓகே, அதே மாதிரி இங்க திருச்சியில இருக்கக்கூடிய மலைக்கோட்டையோட மதில் சுவரலும் பாத்தீங்கன்னா ஒட்டியிருப்பாங்க. இதுல ஆற்காடு நவாப் அரண்மனை, வேலூர் கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க, தஞ்சை வைஷ்ணவ கோயில் சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். 1 மற்றும் 2 தான் சரி, 3 தவறு. அக்டோபர் 1844 which newspaper did கஜுலு லட்சுமி நரசு பாத்தீங்கன்னா எந்த பத்திரிகை விலைக்கு வாங்கி அதுக்கு கிரசன்ட் என்ற பெயரிட்டு இந்து மதத்தின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா நேட்டிவ் இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிற எந்த பத்திரிகையை தான் விலைக்கு வாங்கி என்ன பண்ணிருப்பாருன்னா இந்து மதத்தோட அருமை பெருமைகளை பற்றி சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ ஆப்ஷன் ஏ ஹியர். நெக்ஸ்ட், consider the following statements. Self-respect movements was started by Periyar in the year 1925. காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி பெரியார் அவர்கள் துவங்கப்பட்டது என சுயமரியாதை இயக்கம். ஓகே, இந்த இயக்கத்தோட அதிகார செய்தித்தாள் பாத்தீங்கன்னா விடுதலைன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்ங்கிறது குடியரசு. 1925 இந்த குடியரசுங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. ஓகே, சோ இதோட முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல 1929 WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில நடைபெற்றிருக்கும். ஓகே, சோ 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த படைப்பிற்காக அண்ணாவிற்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? ஓகே, சோ ஆரியமாயை அப்படிங்கிற பத்திரிகை, இந்த படைப்பிற்காக தான் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆரியர்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் இங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வேறுபாடுகள், நிறைய விஷயங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தீமைகள், இதை பத்தினா வந்து எடுத்துரைத்ததுனால அறிஞர் அண்ணா அவர்களே 6 மாத காலம் சிறை தண்டனைங்கிறத விதிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ ஹியர். ஓகே, சோ நெக்ஸ்ட், பின்வரும் தீரன் சின்னவெளி தொடர்பான போர்களை காலவரிசைப்படுத்திட்டு இருக்காங்க. ஓடா நிலை போருங்கிறது 1802, காவிரி கரை போருங்கிறது 1801, அரசலூர் போருங்கிறது 1804. ஓகே, the right answer here is option A 213. So next, ஸ்ரீதருள நாயுடுவால் தொடங்கப்பட்ட வேத சமாஜத்தின் நடவடிக்கைகள். ஓகே, சோ இந்த பிரம்ம சமாஜத்துல இருக்கக்கூடிய நிறைய கோட்பாடுகளோட கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லாம இருக்கனால ஸ்ரீதருள நாயுடுவால் தொடங்கப்பட்ட இந்த வேத சமாஜம் அப்படிங்கிறதுல தென்னிந்தியாவில முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஓகே, சோ இதுல பிரம்ம சமாஜ இலக்கியம் தமிழ்லயும் தெலுங்குலயும் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஓகே, ஞான போதினி என்ற பத்திரிகை புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. தத்துவ போதினி என்ற பத்திரிகை தான் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டிருக்கும். சோ 1, 2 தான் சரி, 3 தவறு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். சோ நெக்ஸ்ட், ரோசாபுத்துரை என்று அழைக்கப்பட்ட ஜார்ஜ் ஜோசப் தமிழகத்துல தன்னாட்சி இயக்கத்தை எங்க ஏற்படுத்தினான் இருக்கு. ஓகே, சோ இங்க ஆலப்புழா என்ற இடத்தில் பிறந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். ஓகே, சோ மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். தன்னோட வழக்கறிஞர் பணியை பயில்வதற்காக மதுரை சென்றிருப்பார். மதுரை மக்களால் இவர் செல்லமாக ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டார். ஓகே, சோ மதுரையில தன்னாட்சி இயக்கம்ங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஆப்ஷன் சி ஹியர். சோ நெக்ஸ்ட், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளை இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியில் சிறந்ததே என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகே, சோ பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ran a train deluxe with subjugation. That means அன்னி பெசன்ட்டோட ஃபேமஸான ஸ்லோகன் பாத்தீங்கன்னா இந்தியாவின் விசுவாசத்தின் விலைதான் இந்தியாவின் விடுதலை அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஆங்கிலத்தின் கடினமான தருணம் தான், இங்கிலாந்தின் கடினமான தருணம் தான் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். The moment of England's difficulty is the moment of India's opportunity சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இவங்க 300 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருப்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த் போன்ற பத்திரிகைகள்ல தனது பிரம்மையான சபை கொள்கைகளையும் தன்னாட்சி கொள்கைகளை பற்றிய பரப்புரை அப்படிங்கிறது செஞ்சிருப்பாங்க அன்னி பெசன்ட் அவர்கள். டம் டம் டமார சேவல்
என்று தூங்கி விழித்திருக்கக்கூடிய இந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து எழுப்ப, இந்த சுதந்திர போராட்டத்திற்காக எழுப்ப வந்த டமாரா சேவல் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டவர் அன்னி பெசன்ட் அவர்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ இதுல அன்னி பெசன்ட்டோட தன்னாட்சி இயக்கத்துல பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஜார்ஜ் அருண்டேல் அப்படிங்கிறவர் செயலாளரா இருந்திருப்பாரு, பிபி வாடியா அப்படிங்கிறவர் பொருளாளராக இருந்திருப்பாரு. ஓகே, the last question here, பெரியார் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஓகே, சோ பெரியார பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதுதான் அவரு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகே, the last answer is option B here. Okay, so far we have discussed unit 6 ரிலேட்டடா இருக்கக்கூடியதுல 100 கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்திருக்கோம். ஓகே, சோ நீங்க டேட்டாஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ரீகால் பண்ண, இந்த மாதிரி ஃபேமஸான கோட்ஸ் ஸ்லோகன் யாரும் சொல்லியிருக்காங்க, இயர் வைஸ் இருக்கக்கூடியதை நீங்க ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பை ஹார்ட்ல இருக்கும். Hope you all understood guys. Thank you for watching.